ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 57. கல் நெஞ்சம். அதுவரை தான் சொப்பனத்திலும் காணாத புதுவித மஞ்சள் அழகியை கண்டதுமே சித்தபிரமை பிடிக்கும் நிலையை அடைந்துவிட்ட இளைய பல்லவன் அவள் விஜயச்சந்திரன் ஓலையை காட்டி விளக்கம் கூறி சிரிப்பொன்றையும் கலகலவென உதிரவிட்டதும் விவரிக்க இயலாத பலவித உணர்ச்சிகளுக்கு இலக்கானான். ஸ்வர்ணத்தீவின் தாஜாங்கு நடன இசை கருவிகளிலிருந்து உதிரும் ஸ்வரஜாலங்கள் போல் மிக இனிமையாக உதிர்ந்த அவள் சிரிப்பொலி மிக ரம்யமாகவே இருந்தது. அந்த சிரிப்பொலியை மத்திய மண்டபத்தின் சுவர்களும் தூண்களும் வாங்கிச் செய்த எதிரொலியும் மயக்கம் தரக்கூடிய முறையிலேயே அமைந்திருந்தது. விஜயச்சந்திரனால் ஏமாற்றப்பட்டோமே என்ற நினைப்பும், தான் அக்ஷய முனையில் வாரி அணைத்த மஞ்சள் அழகி தன்னை கேவலம் 3வது மனிதனைப் போலும் தூதன் போலும் நடத்துகிறாளே என்ற ஆக்ரோஷமும் மட்டும் இளைய பல்லவன் சிந்தையை நிலைக்குலைய செய்திராவிட்டால் மஞ்சள் அழகியின் அந்த சிரிப்பை அவன் பெரிதும் ரசித்திருப்பான். அந்த ரசிகத்தன்மை வேறு பல ரசிகத்தன்மைகளுக்கும் இடம் கொடுத்திருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் அவன் மனோநிலை பல துறைகளை மாறி மாறி தொட்டு சிதைந்து கிடந்தது. எந்த மஞ்சள் அழகியிடமிருந்து தப்ப அவன் படாத பாடுபட்டு அமீரையும் தேவனையும் ஏமாற்றி அனபாயன் உத்தரவையும் மீறி கடல்புறாவை திசை மாற்றி மலையூர் வந்தானோ, அதே மஞ்சள் அழகி மலையூரில் தனக்காக காத்திருந்ததே பெரும் பிரம்மையையும் திகிலையும் அளித்தது இளைய பல்லவனுக்கு. அந்த மஞ்சள் அழகி கோட்டை தலைவியாகவும் இருந்து தன்னை மட்டு மரியாதையின்றி நடத்தியது சினத்தை தந்தது சோழ நாட்டு படைத்தலைவனுக்கு. எல்லாவற்றையும் விட மஞ்சள் அழகி எதற்காக அந்த கோட்டைக்கு வந்தால், ஏன் தலைவியானாள் என்பது பெரும் விசித்திரமாயிருந்தது அந்த மாபெரும் கடல் வீரனுக்கு. இத்தனை சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெற வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தாலும் முதலாக அவன் மஞ்சள் அழகி நீட்டிய ஓலையையே ஆராய்ந்தான். ஆனால் கூறிய அவன் புத்திக்கு கூட அதில் ஏதும் புதுமை இருந்ததாக தெரியவில்லை. தான் சொன்னபடியே விஜயச்சந்திரன் எழுதியிருந்ததை பார்த்து, இதில் அப்படி ஏதும் மர்மம் இருப்பதாக புரியவில்லையே எனக்கு என்றும் கூறினான் மஞ்சள் அழகியை நோக்கி. மஞ்சள் அழகியின் இதழ்களில் ஏளன நகை விரிந்தது. ஓலையை படியுங்கள் என்ற அவள் படைத்தலைவன் ஓலை மீது மீண்டும் கண்களை ஓட்டியதும், அப்படி இல்லை தூதரே, இறைந்து படியுங்கள், நானும் கேட்கிறேன் என்று சற்று அழுத்தமாகச் சொன்னாள். அவள் தன்னை தூதரே என்று அழைத்ததும், தன்னை குழந்தை போல் எண்ணி இறைந்து படிக்க உத்தரவிட்டதும் இளைய பல்லவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மஞ்சள் அழகியை மறுத்துச் சொல்ல இஷ்டப்படாமல் இறைந்தே படித்தான். என்னால் ஸ்ரீவிஜயத்தின் பிரபல விரோதி இளைய பல்லவன் என்ற கொள்ளைக்காரன் முறியடிக்கப்பட்டான். அவனுடைய பெருவாரியான பொக்கிஷம் என்னிடம் சிக்கியிருக்கிறது. அவன் மரக்கலங்கள் 2 மூழ்கடித்து கடல்புறாவையும் கைப்பற்றிவிட்டேன். கோட்டைத் தலைவர் என்னை வந்து கடல்புறாவில் சந்தித்து என்னிடம் சிக்கியிருக்கும் பொக்கிஷத்தையும் நமது ஸ்ரீவிஜயத்துக்கு பெரும் சேதத்தை விளைவித்துள்ள அந்த ராட்சத கப்பலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். விஜயச்சந்திரன். இதை படித்து முடித்த இளைய பல்லவன், இதில் என்ன மஞ்சள் அழகி என்று துவங்கியவனே சற்றே கை தூக்கி தடுத்த மஞ்சள் அழகி, கோட்டை தலைவரே என்பது பொருந்தும் என்று தன்னை அழைக்க வேண்டிய முறையை வலியுறுத்தினாள். இளைய பல்லவன் இதயத்தில் சினம் துள்ளி எழுந்து கொண்டிருந்தது. இருப்பினும் தன்னை நிதானப்படுத்தி கொண்ட இளைய பல்லவன், தவறிவிட்டேன், மன்னிக்க வேண்டும், பழைய பழக்கம் போகவில்லை என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, இந்த ஓலையில் என்ன புதுமை இருக்கிறது, என்ன மர்மம் இருக்கிறது என்று வினவினான். ஓலையை நன்றாக ஊன்றி பாருங்கள் விளக்கொளியில்
என்று மஞ்சள் அழகி வற்புறுத்தினாள். இளைய பல்லவன் விளக்கொளியில் ஓலையை ஆராய்ந்தான். விளக்கம் கண்ணுக்கு அளித்தது விளக்கத்தை. ஆனால் சித்தத்துக்கு அளிக்காததால் கேட்டான் படைத்தலைவன், தாங்களே மர்மத்தை விளக்குவது நல்லது என்று. எதையும் ஆராயும் கூரிய புத்தியுடையவர் என்று பிரசித்தி பெற்ற சோழ நாட்டு படைத்தலைவரால் இந்த சிறு ஓலையை புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று மஞ்சள் அழகி கேட்டாள் ஏளனமாக. இல்லை, வறண்ட குரலில் வந்தது படைத்தலைவன் பதில். இந்த ஓலை உங்களை காட்டிக் கொடுத்து விட்டது, நீங்கள் யார் என்பதை சுட்டி காட்டுகிறது என்றாள் மஞ்சள் அழகி மெதுவாக. எப்படி காட்டுகிறது? பொதுவாக பார்க்க போனால் உங்களுக்கு சௌகரியமாக வாசகத்தை அமைத்திருக்கிறார் ஸ்ரீவிஜயத்தின் கடற்படை தளபதி. ஆனால் அந்த வாசகத்தில் 3 சொற்களை கவனியுங்கள். எந்த 3 சொற்களை? என்னால் என்ற சொல் ஒன்று, விரோதி என்ற சொல் ஒன்று, பெருவாரியான என்ற சொல் ஒன்று. அவற்றில் என்ன விசேஷம்? என்னால் என்ற சொல்லில் ஏ என்ற எழுத்தும், விரோதி என்ற சொல்லில் தி என்ற எழுத்தும், பெருவாரியான என்ற சொல்லில் ரி என்ற எழுத்தும் மற்ற எழுத்துக்களை விட அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3ம் சேர்ந்தால் என்று சொல்லிக்கொண்டே போன மஞ்சள் அழகியை இரு என்று அவசரத்தில் மரியாதையை கைவிட்டு இறைந்த இளைய பல்லவன் மீண்டும் ஓலையை கவனித்தான். கவனித்தவன் பேச சக்தியற்று நின்றான். மஞ்சள் அழகி சொன்ன 3 எழுத்துக்களிலும் எழுத்தாணி அளவுக்கு அதிகமாக பதிந்திருந்தது. தவறை திருத்துபவன் போல் விஜயச்சந்திரன் அந்த எழுத்துக்களில் 2ஆம் முறையும் எழுத்தாணியை ஓட்டியிருந்தான். பெரும் வாசகத்தினிடையே தூர தள்ளி கிடந்த அந்த எழுத்துக்கள் அழுத்தமாயிருந்தது பொது பார்வைக்கு தெரிய காரணமில்லை. ஏன் கூரிய பார்வைக்கும் அது தெரிய காரணமில்லை. ஆகவே மஞ்சள் அழகி சொன்ன பின்பே அதை கவனித்த இளைய பல்லவனுக்கு கோபத்துக்கு பதில் விஜயச்சந்திரனிடம் பெரும் மதிப்பே ஏற்பட்டது. ஆமாம், மிகுந்த திறமையுடன் எழுதியிருக்கிறான் ஓலையை என்று சிலாகிக்கவும் செய்தான் வெளிப்படையாக. அத்துடன் கேட்கவும் செய்தான் மஞ்சள் அழகியை நோக்கி. ஆம் இல்லை கோட்டை தலைவரே, உங்களுக்கு மட்டும் இந்த மர்மம் எப்படி தெரிந்தது என்று. மீண்டும் மண்டபத்தின் மத்திக்கு வந்த மஞ்சள் அழகி தனது ஆசனத்தில் அமர்ந்து எதிரே இருந்த மஞ்சத்தில் அமரும்படி இளைய பல்லவனுக்கு சைகை காட்டினாள். இளைய பல்லவன் அமர்ந்ததும் பேச்சை துவங்கிய மஞ்சள் அழகி, தூதரே, நாம் இருவரும் சந்தித்து கிட்டத்தட்ட ஓராண்டு முடியப் போகிறது என்றாள். இன்னொரு சித்திரா பௌர்ணமி வர 2 மாதங்களே இருக்கின்றன என்றான் இளைய பல்லவன் மெல்ல. இதை சொன்ன அவன் குரல் குழைந்து கிடந்தது. அக்ஷயமுனையின் கடற்கரை அவன் இதயத்தில் எழுந்தது. அக்ஷயமுனை தொழிலாளர் அமைத்த அந்த நடன மேடை எழுந்தது. அதன் பின்னால் எழுந்தாள் முழுமதி. முன்னால் ஆடினாள் மோகனமங்கை. அவள் இடை அசைந்தது. கால்கள் மரப்பலகை மீது தட்டின. ஜல் ஜல் என்ற சதங்கை ஒலி மீண்டும் ஒலித்தது. அப்படியே மயங்கி உட்கார்ந்திருந்தான் இளைய பல்லவன். அவன் மனோநிலையை உணர்ந்து கொண்டாள் மஞ்சள் அழகி. அவள் இதயத்திலும் அந்த பழைய நினைவுகள் எழுந்தன. ஆனால் என்ன காரணத்தினாலோ அவற்றையெல்லாம் உதறிவிட்டு வறண்ட குரலில் சொன்னாள், பழைய கதைகளை நினைக்க வேண்டாம் தூதரே, இன்றைய நிலைமையை ஆராய்வோம். நாம் சந்தித்து பல மாதங்கள் ஓடிவிட்டன. அத்துடன் நமது வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன என்று. என்ன மாற்றம் என்று இடைமறித்து கேட்டான் இளைய பல்லவன். கொள்ளையடைப்பதில் உங்கள் புகழ் இந்த சொர்ணபூமி பிராந்தியம் முழுவதும் பரவிவிட்டது என்றாள் அவள். அந்த புகழ் அக்ஷயமுனைக்கு வரும் முன்பே உண்டே? உண்டு. ஆனால் இத்தனை பயம் ஸ்ரீவிஜயத்துக்கு உங்களிடம் அப்பொழுது இல்லை. அப்படியா? ஆம், அப்பொழுது கலிங்கத்தின் பெரும் கடற்படையின் உதவி இருந்தது ஸ்ரீவிஜயத்துக்கு. இப்பொழுது அதில் 3/4 மேல் உங்களால் அளிக்கப்பட்டது. ஸ்ரீவிஜயத்தின் நண்பனும் கலிங்கத்தின் கடற்படை தளபதிகளில் ஒருவனான கங்கதேவன் வசமிருந்த கடல் மோகினியும் உங்கள் வசமாகிவிட்டது. அதனால் ஸ்ரீவிஜயத்துக்கு கலிங்கத்திடமிருந்து கப்பல்கள் வருவது நின்றுவிட்டது.
கடல் புறாவின் சஞ்சாரம் இந்த கடல் பகுதிகளில் அதிகமாகிவிட்டதால் ஸ்ரீவிஜயத்தை உங்களிடமிருந்து பாதுகாப்பது அவசியமாகிவிட்டது. இந்த இடத்தில் மஞ்சளழகி சிறிது நிறுத்தினாள். சொல் மேலே, படைத்தலைவன் ஊக்கினான் உணர்ச்சி ஏதுமற்ற குரலில். அவன் சொற்களில் மரியாதை இல்லாதிருப்பதை கூட மஞ்சளழகி கவனிக்கவில்லை. அவன் ஏகாங்கியாக இடி விழுந்தவன் போல் உட்கார்ந்து விட்டது அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்திருக்க வேண்டும். அவள் நகைத்தாள். சிரிப்பொலியை சிறிது அதிகமாகவே உதறவிட்டாள். அந்த சிரிப்பை படைத்தலைவன் லட்சியம் செய்யவில்லை. சொல் மேலே என்று 2ஆம் முறையும் சொன்னான். அவள் சொன்னாள், உங்கள் பலம் இப்படி பெரிது ஓங்கியதும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யாதிபதி ஜெயவர்மர் ஓரளவு அச்சமே கொண்டார். அவருக்கு பெரும் பக்கபலமாயிருந்த பலவர்மர் உங்களால் சிறைப்படுத்தப்பட்டார். குணவர்மரும் உங்கள் காதலியும் கடாரம் வந்துவிட்டார்கள். ஜெயவர்மரை எதிர்த்த அவர்களுக்கு சோழ நாடு உதவும் என்றும் இங்கு வரும் வணிகர்கள் அறிவித்தார்கள். ஸ்ரீவிஜயத்தின் கடற்படையை மேலும் வலுப்படுத்த வழியில்லை. அதில் பல மரக்கலங்களை நீங்கள் கைப்பற்றி தமிழ் வணிகர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். ஆகவே ஸ்ரீவிஜயத்தை காக்க ஜெயவர்மர் ஏற்பாடு செய்தார். அவள் விளக்கம் பெரும் ஆச்சரியத்தை தந்தது இளைய பல்லவனுக்கு. ஸ்வர்ணபூமியின் போர் நிலையை எத்தனை விவரமாக புரிந்து கொண்டிருக்கிறாள் மஞ்சளழகி என்று எண்ண அவன் வியப்பு உச்சநிலையை அடைந்தது. அந்த வியப்பு குரலில் ஒலிக்க கேட்டான் இளைய பல்லவன். என்ன ஏற்பாடு செய்தார் ஜெயவர்மர் என்று. ஸ்ரீவிஜயத்தின் தலைநகரை உங்கள் தாக்குதலினின்றும் காக்க ஏற்பாடு செய்தார் என்றாள் மஞ்சளழகி திட்டமாக. எப்படி? ஸ்ரீவிஜய தலைநகரத்தின் அருகே இருக்கும் பெரிய அரண் இந்த மலையூர். இதை பிடித்தால் தலைநகருக்கு பேராபத்து. ஆம், முந்தைய சோழர் படையெடுப்பில் ராஜேந்திர சோழ தேவரும் இந்த மலையூர் கோட்டையை கைப்பற்றித்தான் ஸ்ரீவிஜயத்தை தாக்கினாராம். ஆம், அப்படித்தான் இப்பொழுதும் நடக்கும் என்று ஜெயவர்மர் கூறினார். இளைய பல்லவன் புருவங்கள் ஆச்சரியத்தால் உயர்ந்தன. என்ன, ஜெயவர்மர் கூறினாரா என்று கேட்டான் இளைய பல்லவன். ஆம் என்றாள் மஞ்சளழகி. யாரிடம்? அவர் உபத்தலைவியிடம். யாரது உபத்தலைவி? நான் தான். நீயா? இளைய பல்லவன் குரலில் அவநம்பிக்கை ஒலித்தது. ஆம் படைத்தலைவரே, நான் தான். ஜெயவர்மர் என்னை தமது உபத்தலைவர்களில் ஒருவராக நியமித்தார். அக்ஷயமுனையை விட்டு நீங்கள் சென்ற பின் அங்கு ஏற்பட்ட சீர்திருத்தங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட ஜெயவர்மர் நேரடியாக அக்ஷயமுனைக்கு வந்தார். பார்த்தார், பிரமித்தார். நீங்கள் கூட இப்பொழுது அக்ஷயமுனை சென்றால் அதை கைப்பற்ற முடியாது. இப்பொழுது அங்கு கொள்ளையர் இல்லை, சரியாக அமைக்கப்பட்ட போர்ப்படை இருக்கிறது. அந்த மாறுபட்ட நிலையை கண்ட ஜெயவர்மர் அக்ஷயமுனையை ஆண்டவளே மலையூரை ஆள வல்லவள் என்று தீர்மானித்திருக்க வேண்டும். ஆகவே ஆபத்து வந்தபோது என்னை மலையூரை காக்க நியமித்தார். விஜயச்சந்திரன் கடற்படையும் என் ஆணையின் மேல்தான் ஜம்பி முகத்வாரத்தில் நின்றது என்று விளக்கிய மஞ்சளழகி இளைய பல்லவனை கூர்ந்து நோக்கினாள். இளைய பல்லவன் முகத்தில் தெரிந்தது அவநம்பிக்கையா அல்லது ஆச்சரியமா என்பதை யூகிக்க அவளால் முடியவில்லை. அவநம்பிக்கையாயிருந்தால் அதை அகற்ற மாத்திரம் தீர்மானித்த மஞ்சளழகி, கொள்ளைக்காரரே, விஜயச்சந்திரன் படை ஜம்பியின் முகத்வாரத்தில் இல்லாமல் உள்ளே தள்ளி நின்றது உங்களுக்கு வியப்பாயிருந்திருக்கலாம் என்று ஒரு பெருவெடியை எடுத்து வீசினாள். இளைய பல்லவன் இதயத்தில் விவரிக்கவும் முடியாத வியப்பு தாண்டவமாடியது. என்ன என்ன சொன்னாய் மஞ்சளழகி என்று கூவினான் ஆசனத்தையும் விட்டு எழுந்து. அலை எழும்போது உங்கள் கடல் புறா வேகமாக நதிக்குள் புகுந்து விடும் என்றும் அதற்கும் மற்ற எதிரி மரக்கலங்களுக்கிடையில் சிக்கிக்கொள்ள வேண்டாமென்றும் சற்று நதியின் உட்புறத்திலேயே நிற்கும் படிக்கும் யோசனை சொன்னேன் விஜயச்சந்திரனுக்கு என்றாள் மஞ்சளழகி. நீயா சொன்னாய் அதை? படைத்தலைவன் குரலில் வியப்பு மண்டி கிடந்தது. ஆம் தூதரே, வேறு யாருக்கு உமது தந்திரங்களும் கடலின் தந்திரங்களும் தெரியும் என்று கேட்டாள் மஞ்சளழகி. கடலின் தந்திரங்கள் உனக்கு தெரியுமா
என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகியின் முகத்தில் கடலின் பெயரை கேட்டதுமே இன்பம் படர்ந்தது. கண்கள் கனவுலகத்தை எட்டின. கடலை என்னை விட அறிந்தவர் யார்? எங்கள் இனமே கடலோடும் இனம். என் தாயின் இனத்தை சொல்கிறேன் இளைய பல்லவரே. தவிர பிறந்த சில நாட்களில் அக்ஷயமுனை வந்தேன். வளர்ந்த நாட்களில் கடலைத் தவிர எனக்கு நண்பர் யாருமில்லை. கடலில் விளையாடினேன், நீந்தினேன், மரக்கலங்களிலும் படகுகளிலும் சென்றேன். அலை எழுச்சி, காற்று வேகம் அனைத்தையும் என்னை விட யார் அறிவார்? இப்பொழுது கூட என் கண் முன்னால் அக்ஷயமுனை கடற்கரையில் பழுப்பு மணல் தெரிகிறது. அதோ எழுந்து வருகின்றன பேரலைகள். அதோ மடிந்து நுரைத்து என் காலை தொடுகின்றனவே, தொட்டு திரும்புகின்றனவே இளைய பல்லவர் போல் என்ற மஞ்சள் அழகி பெருமூச்சு விட்டாள். சில வினாடிகள் மௌனம் சாதித்தாள். பிறகு சொன்னாள், ஆம் படைத்தலைவரே, நான் தான் யோசனை சொன்னேன் விஜயச்சந்திரனுக்கு உம்மை சமாளிக்கும் வழியை என்று. நீயா? பிரமிப்பை அள்ளி தெளித்தது இளைய பல்லவன் குரல். ஆம் என்றாள் மஞ்சள் அழகி. உன் நெஞ்சம் அதற்கு இடம் கொடுத்ததா என்று வினவினான் படைத்தலைவன். கொடுத்தது. உன் நெஞ்சம் இலகியதாயிற்றை மஞ்சள் அழகி என்று குலைந்தது இளைய பல்லவன் குரல். பழைய நெஞ்சம் அது. இப்பொழுது கல் நெஞ்சம். அத்தாட்சி வேண்டுமா? என்ன அத்தாட்சி என்று வினவினான் இளைய பல்லவன். பதிலுக்கு ஒரு பெருவெடியை எடுத்து வீசினாள் மஞ்சள் அழகி. 57ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 58. குருதட்சணை. ஜம்பி நதியின் முகத்துவாரத்திலிருந்து பின்னடைந்து நிற்கும்படி விஜயச்சந்திரனுக்கு யோசனை சொல்லியது தான் என்றும், தன் நெஞ்சம் பழைய இலகிய நெஞ்சம் அல்லவென்றும், கல்லென கெட்டிப்பட்டு விட்டதென்றும் இளைய பல்லவனை நோக்கி கூறிய மஞ்சள் அழகி அதற்கு அத்தாட்சியும் காட்ட முற்பட்டு, தூதரே, உம்மை சிறை செய்வது என் கடமையாகிறது என்றொரு பெரு வெடியையும் எடுத்து வீசினாள். அதை கேட்ட இளைய பல்லவன் அதிர்ச்சிக்கு பதில் பெரு வியப்பை அடைந்து மஞ்சள் அழகியின் முகத்தை கூர்ந்து நோக்கினான். மஞ்சள் அழகியின் அழகிய விழிகள் அவன் விழிகளை உறுதியுடன் சந்தித்தன. எனக்கு சித்தப்பிரமை இல்லை படைத்தலைவரே, மிகுந்த தெளிவுடன் இருக்கிறேன். என் கடமையை நான் செய்ய வேண்டியிருக்கிறது என்றும் கூறினால் உறுதி பூரணமாக குரலில் துலங்க. இளைய பல்லவன் தனது ஆசனத்தில் சிறிது சங்கடத்துடன் அசைந்தான். மஞ்சள் அழகியா இப்படி பேசுவது? அக்ஷயமுனை கடலோரத்தில் என் கரங்களில் பதுமை என கிடந்த அதே பைங்கிளியா இப்படி பேசுகிறாள் என்று மிதமிஞ்சிய வியப்பால் தன்னைத்தானே இருமுறை கேட்டுக்கொண்ட இளைய பல்லவன் அவளை நோக்கி கேட்டான் வெளிப்படையாக, என்ன கடமை உனக்கு மஞ்சள் அழகி என்று. இந்த கோட்டையை பாதுகாக்கும் கடமை என்றாள் அவள் சர்வசாதாரணமாக. கோட்டை தலைவி என்ற முறையிலாக்கும் என்று ஏளனத்துடன் கேட்டான் இளைய பல்லவன். வேறு முறையும் இருக்கிறது என்று கூறினாள் மஞ்சள் அழகி. என்ன முறை? இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற முறை. தவிர இந்த நாட்டின் என்று துவங்கிய மஞ்சள் அழகி சிறிது தயங்கினாள். சொல்லுங்கள் தலைவியாரே, இளைய பல்லவன் இகழ்ச்சியுடன் வினவினான். மஞ்சள் அழகியிடமிருந்து பதில் திடமாகவும் அதிகாரமாகவும் வந்தது. இளவரசி என்ற முறையும் இருக்கிறது என்ற வார்த்தைகளை மிக நிதானமாக உச்சரித்தாள் மஞ்சள் அழகி. அவள் சொற்கள் பேராச்சரியத்தை மட்டுமல்ல, பெரும் சந்தேகத்தையும் கிளப்பிவிட்டன இளைய பல்லவன் இதயத்தில். அவன் மஞ்சள் அழகியின் முகத்தை நன்றாக ஆராய்ந்தான். பிறகு அப்படியானால் என்று ஏதோ துவங்கினான். அவனை புரிந்து கொண்ட மஞ்சள் அழகி, ஆம் இளைய பல்லவரே, ஆம் என்று கூறிக்கொண்டே தன் ஆசனத்தை விட்டு எழுந்தாள். மேலும் சொன்னாள், ஆம் இளைய பல்லவரே, நாம் யாரும் எதிர்பார்க்காதது நடந்துவிட்டது. இப்பொழுது நினைத்தால் கூட எனக்கு வியப்பாயிருக்கிறது படைத்தலைவரே.
என் தந்தை என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பது அன்று கூட எனக்கு புரியவில்லை. யாரோ ஒரு சீனத்து பெண்ணின் மீது ஆசைப்பட்டு அவளிடம் பெற்ற பெண் மணமாகாதவளுக்கு பிறந்த ஓர் அனாதை அவளை தன் மகள் என சொல்லிக்கொள்ள எத்தனை திறன் வேண்டும்? அத்தனை திறன் என் தந்தைக்கு பிறந்துவிட்டது படைத்தலைவரே. அக்ஷயமுனை வந்த 2வது நாளே என்னை மகள் என அழைத்தார், மகள் என அறிவித்தார். அக்ஷயமுனை கோட்டையில் இருந்த அனாதை பெண் அன்று முதல் இளவரசியானாள். இன்று ஸ்ரீவிஜயத்தில் என் சொல் ஜெயவர்மர் சொல்லுக்கு சமானம். நான் காட்டும் திசையில் படைகள் நகரும். அந்த பதவியை எனக்களித்தார் ஜெயவர்மர். இங்கு குறுக்கே புகுந்த இளைய பல்லவன் சொன்னான், இளவரசி பதவி உன் கண்களை மறைத்து விட்டது மஞ்சளழகி என்று. இல்லை படைத்தலைவரே, இல்லை என கூறி தலையையும் ஆட்டிய மஞ்சளழகி, அந்த பதவியல்ல எனக்கு ஜெயவர்மரிடம் பக்தியை அளித்தது. அரசி பட்டமே தந்திருந்தாலும் அதை தூக்கி எறிந்திருப்பேன். ஆனால் பெண்களுக்கு வேண்டிய பட்டங்களில் ஒன்றை தந்தார் அவர் என்றாள். இளைய பல்லவன் ஏதுமறியாமல் குழம்பினான். என்ன பட்டம் அது என்றும் வினவினான். மகள் என்ற பட்டம். குழந்தை பருவத்தில் தந்தையிடம் மகள் என்ற பட்டத்தையும், வயது வந்த பின் கணவனிடம் மனைவி என்ற பட்டத்தையும், பிறகு மகனிடம் தாய் என்ற பட்டத்தையும் பெறவே பெண்கள் துடிக்கிறார்கள். அவற்றில் ஒன்று கிட்டியது, ஒன்று கிட்டவில்லை என்று மஞ்சளழகி பெருமூச்சிரிந்தாள். கிட்டியது எது, கிட்டாதது எது? இளைய பல்லவன் கேட்டான் பிரமிப்புடன். நெருங்கி காதலித்தவர் கைவிட்டு போனார். மனைவி என்ற பட்டம் கிடைக்கவில்லை. பருவ பிராயம் வரையில் நெருங்காதிருந்த தந்தை வந்தார். மகள் என்னும் பட்டத்தை தந்தார். அதனால் எனக்கும் சமூகத்தில் ஒரு மதிப்பான வாழ்வை அளித்தார் என்றாள் மஞ்சளழகி. அத்துடன் மேலும் தொடர்ந்து, அத்தகைய தந்தைக்கு நான் கடமைப்பட்டிருப்பதும் அவரை அவருடைய விரோதிகளிடமிருந்து காப்பாற்றுவதும் நியாயமல்லவா என்றும் கேட்டாள். இளைய பல்லவன் சில வினாடிகள் பதில் சொல்லவில்லை. மௌனமாகவே இருந்தான். பிறகு ஏதோ முடிவுக்கு வந்து கேட்டான், ஜெயவர்மரை நீ நம்புகிறாயா என்று. ஏன் நம்பக்கூடாது? நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அல்ல அவர் என்பது உலக பிரசித்தம். நம்பிக்கையை காப்பாற்றுபவர் என்று ஒருவருக்கும் பெயர் உண்டு. அவரை நம்பினேன். அவர் என்னை விட்டுத்தான் சென்றார். நம்பிக்கை யார் மீது வைக்கவில்லையோ அவர் எனக்கு ஆதரவு கரம் நீட்டினார். உலக வழக்குக்கும் என் வழக்குக்கும் பெரும் விரோதம் இளைய பல்லவரே. இளைய பல்லவனுக்கு விஷயம் நன்றாக புரிந்தது. வருடக்கணக்கில் ஏற்காத மகளை திடீரென ஜெயவர்மன் ஏற்று அவளை இளவரசியாக்கியதில் பெரும் தந்திரம் புதைந்து கிடப்பது அவனுக்கு திட்டமாக தெரிந்தது. துறவி மனப்பான்மை வாய்ந்த குணவர்மன் புதல்வியைத்தான் அரியணையில் அமர வைப்பான் என்பதை அறிந்துள்ள ஜெயவர்மன் தானும் ஒரு பெண்ணை போட்டிக்கு கொண்டு வந்தால் அரியணை போட்டியில் நாடு முழுவதும் குணவர்மனிடம் சேராது என்பதை அறிந்தே மஞ்சளழகியின் பிறப்பு மர்மத்தை அம்பலப்படுத்திவிட்டான் என்பதையும், இதனால் ஸ்ரீவிஜயத்தின் கதை பெரும் சிக்கலாகி வருகிறதென்பதையும் இளைய பல்லவனுக்கு வெட்ட வெளிச்சமாக்கியது. காஞ்சனாதேவியிடம் உள்ள பொறாமையால் மஞ்சளழகி தன்னை சிறை செய்யக்கூட தயங்க மாட்டாள் என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். மஞ்சளழகியின் மோகன உருவமும் நல்ல குணங்களும் கோட்டை வீரர்களையும் மக்களையும் கவர்ந்திருக்கும் என்பதிலும் அவனுக்கு சந்தேகமில்லை. அப்படி ஊரும் கோட்டையும் ஒன்றுபட்டு நின்றால் தனது மாலுமிகளை கொண்டு மலையூர் கோட்டையை கைப்பற்றுவது அத்தனை எளிதான காரியமல்ல என்பதை உணர்ந்து கொண்டான் படைத்தலைவன். ஆகவே தீவிர யோசனைக்கு பிறகே எந்த நடவடிக்கையையும் முடிவு செய்ய வேண்டும் என தீர்மானித்த படைத்தலைவன் தனது கடைசி அஸ்திவாரத்தை வீசுவதற்கு பூர்வாங்கமாக மஞ்சளழகியை நெருங்கி, மஞ்சளழகி, என்னை சிறை செய்வதில் கஷ்டம் இருக்கிறது என்று துவங்கினான். மஞ்சளழகி அவனை கூர்ந்து நிர்பயமாக நோக்கினாள். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றும் கூறினாள். உனக்கு கஷ்டமில்லை. ஏன்? மற்றவர்களை விட உங்களை நான் நன்றாக புரிந்து கொண்டவள்.
அதனால் உங்கள் தந்திரத்தை எல்லாம் முன்கூட்டி யூகித்து எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள முடியும். என் தந்திரத்தை யூகித்து விடுவாயா? ஆம். எப்படி? உதாரணமாக, நீங்கள் இங்கு சிறைப்பட்டால் விஜயச்சந்திரனை தீர்த்துவிடும்படி அமீரிடம் கூறி வந்திருப்பீர்கள் என்றாள் மஞ்சளழகி. இதை கேட்ட இளைய பல்லவன் ஆசனத்தை அடைந்து ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டான். மஞ்சளழகி தன் இதயத்தை எத்தனை உன்னிப்பாக அறிந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர பெரும் பிரமிப்பாயிருந்தது படைத்தலைவனுக்கு. இருப்பினும் அதில் ஒரு சிறு விஷயம் இருந்ததை அவள் அறியவில்லை என்று நினைத்து உள்ளூர சிரித்து கொண்டான். அந்த நினைப்பையும் உடைத்தெறிந்தாள் மஞ்சளழகி. அவள் மெல்ல நகைத்து கொண்டு சொன்னாள், ஆனால் அதை நீங்கள் விஜயச்சந்திரன் எதிரில் சொல்லியிருப்பீர்கள் என்று. வாயை பிளந்தான் வியப்பால் படைத்தலைவன். என்ன சொல்கிறாய் மஞ்சளழகி என்று வினவவும் செய்தான். அந்த வியப்பு குரலில் விரவி கிடக்க, விஜயச்சந்திரனை கொல்லும் உத்தேசம் உங்களுக்கு இல்லை என்றாள் மஞ்சளழகி. எப்படி தெரியும் உனக்கு? உங்களுக்கு அனாவசிய கொலை பிடிக்காது. ஆகவே விஜயச்சந்திரன் மரணத்தை சுட்டிக்காட்டி இங்குள்ள கோட்டை தலைவனை மிரட்ட திட்டமிட்டிருப்பீர்கள். ஆனால் எனக்கு தெரியாதா அது வீண் பயமுறுத்தல் என்று? அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் வேறு உத்தரவிருக்கும். ஆகையால் விஜயச்சந்திரனுக்கு ஆபத்து ஏதுமில்லை. ஆகவே உங்களையும் நான் விடப்போவது இல்லை. இளைய பல்லவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை. அப்படியே வைத்துக்கொள், கடல் புறாவையும் என்னுடைய மற்ற 4 மரக்கலங்களையும் வெற்றி கொள்ள முடியும் என்று நினைக்கிறாயா? என்னிடம் எத்தனை மாலுமிகள் இருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டான் கோபத்துடன். மஞ்சளழகி இப்படி வாருங்கள் என்று அவனை அழைத்து கொண்டு மத்திய மண்டபத்தின் வாயிலை நோக்கிச் சென்றாள். இளைய பல்லவன் ஏதும் பேசாமல் அவளை பின்தொடர்ந்தான். மத்திய மண்டபத்தின் தெற்கு வாயில் வெளிப்பிரகாரத்துக்கு வழிவிட்டது. அந்த பிரகாரம் நல்ல அகலத்துடன் மிகவும் பலமாக எழுப்பிய சுவர்களுடனும் காணப்பட்டது. சுமார் 500 வீரர்களுக்கு மேல் அந்த பிரகாரத்தில் நின்றார்கள். பிரகார கோடியில் இருந்த பலமான கோட்டை சுவர் மிக உயரமாக இருந்ததால் அதன் மீது ஏறிச் செல்ல படிகள் இருந்தன. இடையே இருந்த காவல் வீரர்களை தாண்டி பிரகாரத்தின் இடைப்பகுதியில் புகுந்து கடந்து மதில் சுவர்படிகளில் ஏறி சுவரை அடுத்திருந்த கருங்கல் பாதையை அடைந்தாள் மஞ்சளழகி. அவளை பின்தொடர்ந்து வந்த இளைய பல்லவன் அங்கிருந்த காவல் ஏற்பாடுகளை பார்த்து பிரமித்தான். பதக்குகளை சமாளிக்கத்தான் அக்ஷய முனையில் எந்த ஏற்பாடுகளை செய்திருந்தானோ அதே ஏற்பாடுகள் அங்கும் செய்யப்பட்டிருப்பதை கண்டான். பாறைகளை எரியும் பெரும் எந்திரங்களும் எரிபந்துகளை வீசும் ராட்சத விற்களும் ஆங்காங்கு இடைவெளி கொடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. இவற்றையெல்லாம் பார்த்து பிரமித்த இளைய பல்லவனை நோக்கி இளநகை பூத்த மஞ்சளழகி, குருநாதரே, எப்படி இருக்கிறது ஏற்பாடு என்று வினவினாள். இளைய பல்லவன் கண்கள் 4 பக்கங்களையும் துளாவிக் கொண்டு நின்றன. மஞ்சளழகியின் சொல்லை கேட்டதும் திடீரென திரும்பிய இளைய பல்லவன், குருநாதரா, இது என்ன புதுப்பட்ட மஞ்சளழகி என்று வினவினான். நீங்கள் அக்ஷயமுனை பாதுகாப்புக்கு எந்த ஏற்பாடுகளை செய்தீர்களோ அவற்றையே இங்கு நான் செய்திருக்கிறேன். ஆம், உங்களிடம் இருந்து கற்ற படிப்பினைதானே அது? ஓஹோ, ஆமாம். ஆகையால் நீங்கள் இந்த வித்தையில் குருநாதர் அல்லவா? வேடிக்கையாக கேட்டாள் மஞ்சளழகி. ஆமாம் ஆமாம், எரிச்சலுடன் வந்தது இளைய பல்லவன் பதில். சீன பெண்ணை பற்றி பெருமைப்படுகிறீர்கள் அல்லவா? ஆமாம் ஆமாம், மிகவும் பெருமைப்படுகிறேன். அவன் குரலில் துணித்த எரிச்சலைக் கண்டு லேசாக நகைத்த மஞ்சளழகி, சீன பெண்ணின் திறமையை இன்னும் பாருங்கள், இப்படி வாருங்கள் என்று அவனை அழைத்து மதில் சுவரின் மீது சாய்ந்து வெளியே எட்டி பார்க்கும்படி கூறினாள். தானும் அவன் பக்கலில் நின்று விளக்கினாள். அதோ பார்த்தீர்களா இளைய பல்லவரே உமது மரக்கலங்களை? அதோ நீங்கள் கைப்பற்றிய 2 ஸ்ரீவிஜயத்தின் மரக்கலங்கள். அத்தனை மரக்கலங்களும் இந்த கோட்டையில் இந்த பகுதியில் இருக்கும் எரிபந்தங்கள், பாறை வீசும் பயங்கர எந்திரங்கள் இவற்றின் குறியில் இருக்கின்றன.
நான் கையசைத்தால் சில நிமிடங்களில் உமது மற்ற மரக்கலங்கள் அழிந்துவிடும். கடல் புறா பலமானது, அதை அழிப்பது சிறிது சிரமம், ஆனால் முடியாத காரியமல்ல என்று. மஞ்சள் அழகி சொல்வது முற்றிலும் உண்மை என்பதை அறிந்த இளைய பல்லவன் பேசுவதற்கு ஏதுமில்லாததால் வாயடைத்து நின்றான். அவனை மீண்டும் அழைத்து கொண்டு மத்திய மண்டபத்துக்கு வந்த மஞ்சள் அழகி, இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். பதிலுக்கு இளைய பல்லவன் வெறுப்பு கலந்த சிரிப்பொன்றை உதறவிட்டான். நீ குருவை மிஞ்சிய சீழப்பெண்ணாகிவிட்டாய், குரு உன் கையில் இருக்கிறார் என்றான். இந்த கடைசி பதில் அவளை சற்று உலுக்கவே செய்தது. குரு மட்டும் என் கையில் இருந்தால் இன்றைய கதையே வேறு என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டாள். பெண்மை குணம் அவள் உள்ளத்தில் பெரிதாக எழுந்து நின்றது. இதை மட்டும் இவர் உண்மையாக சொன்னால், என் கையில் இவர் இருந்தால் என்று நினைத்த அவள் சில வினாடிகள் மெய்மறந்தாள். சாச்சா, இதென்ன வீண் கனவு, இவர் இருப்பது அவள் கையில் என்று கடாரத்து கட்டழகியை நினைத்து பெருமூச்செறிந்தாள். பிறகு சில வினாடிகள் அந்த மத்திய மண்டபத்தில் அங்கும் இங்கும் நடந்தாள். கடைசியில் திடீரென நின்றாள். இளைய பல்லவரே, நீங்கள் உங்கள் நாட்டை நேசிக்கிறீர்கள் அல்லவா என்று வினவினாள். சந்தேகம் என்ன என்றான் இளைய பல்லவன் அந்த கேள்வியின் காரணத்தை அறியாமல். காஞ்சனாதேவியை நேசிக்கிறீர்களா? இரண்டாவது கேள்வியும் எழுந்தது மஞ்சள் அழகியிடமிருந்து. இதற்கு இளைய பல்லவன் பதில் சொல்லவில்லை. அவன் பதிலை அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. இரண்டையும் நீங்கள் அடைய வழி இருக்கிறது இளைய பல்லவரே என்றாள் முடிவாக. என்ன வழி? ஆத்திரத்துடன் கேட்ட இளைய பல்லவன் தான் இருக்கும் இடத்தையும் வந்த காரியத்தையும் மறந்தான். இரண்டெட்டில் மஞ்சள் அழகியை அடைந்து இறுக அவளை அணைத்து கொண்டான். என்ன வழி மஞ்சள் அழகி என்று அவள் காதுக்கருகில் குனிந்து கேட்டான். அவள் மெல்ல சொன்னாள், நீங்கள் குருநாதர் அல்லவா என்று. ஆம். அர்த்தம் தெரியாமல் முணுமுணுத்தான் இளைய பல்லவன். உங்களுக்கு குருதட்சணை கொடுக்க விரும்புகிறேன் என்று மிக மெதுவாக சொன்னாள் மஞ்சள் அழகி, அவன் அணைப்பிலிருந்து விடுபடாமலேயே. என்ன தட்சணை? பெற்றுக்கொண்டால் நீங்கள் தப்பிச் செல்லலாம் இங்கிருந்து, அவளையும் அடையலாம், நாட்டையும் ஆளலாம். என்ன என்ன சொல்? துரிதப்படுத்தினான் படைத்தலைவன். மஞ்சள் அழகி இளைய பல்லவனை ஏறெடுத்து நோக்கினாள். அவள் கண்கள் விளக்கு வெளிச்சத்தில் பளபளத்தன. காணிக்கை என்னவென்று சொன்னால் அந்த காரிகை. அதை கேட்ட இளைய பல்லவன் அவளை உதறி விளக்கினான். முடியாது முடியாது, அது முடியாது மஞ்சள் அழகி, கூப்பிடு காவலரை, என்னை சிறை செய், என் மரக்கலங்களை அழித்துவிடு என்று ஆவேசம் வந்தவன் போல் கூவினான். 58ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.